தெரியுமா உங்களுக்கு? 1950களில் அமெரிக்க கடற்படை ப்ராஜெக்ட் ஓரியான் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கியது. இதன்படி அணுகுண்டு வெடிப்புகளை பயன்படுத்தி விண்வெளிக்கு ஒரு ராக்கெட்டை அனுப்ப முயற்சி செய்தார்கள். கற்பனை செஞ்சு பாருங்க, அணு வெடிப்புகளால் இயங்கும் ஒரு விண்கலம். கடைசியில் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. ஆனா என்ன ஒரு ஐடியா! ஆச்சரியமாயிருக்கா? குவாண்டம் டனலிங் என்றால் என்னன்னு தெரியுமா? ஒரு எலக்ட்ரான் சுவரை ஊடுருவி செல்லும் வாய்ப்பு இருக்கு. சுவரை கடந்து போக தேவையான சக்தி இல்லாட்டியும் கூட ஒரு சிறிய சாத்தியக்கூறு இருக்கு. இது சாத்தியம் ஏன்னா குவாண்டம் உலகில் நிச்சயமற்ற தன்மை ஒரு விதி. நடக்கவே கூடாத ஒரு விஷயம் நடந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. கடலுக்கு அடியில ஒரு விசித்திரம். மரியானா அகழிக்கு பக்கத்துல சேலஞ்சர் டீப் என்ற இடத்துல விஞ்ஞானிகள் சைனோபோஸ் என்ற ஒரு வைரஸ் கூட்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பாக்டீரியாக்களை தாக்கி அவற்றை கட்டுக்குள்ள கொண்டு வருது. ஆனா இதுதான் ஆச்சரியம், இது மற்ற வைரஸ்களை விட ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அடேங்கப்பா, இன்னும் எத்தனையோ மர்மங்கள் கடலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கோ. வானத்தில் ஒரு மர்மம். பூமிக்கும் நிலாவுக்கும் நடுவுல கோர்லேஷன் டாப் என்ற ஒரு புள்ளி இருக்கு. இங்கே பூமியின் காந்த புலமும் நிலாவின் காந்த புலமும் ஒரு மாதிரி இழுக்குது. சில விஞ்ஞானிகள் இங்கே விண்கற்கள் சிதறி போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதனால நிலவுக்கு போற விண்வெளி வீரர்கள் கவனமா இருக்கணும். ஜாக்கிரதை, நம்ம மனசு ஒரு விசித்திர உலகம். பார்கின்சன் நோயால பாதிக்கப்பட்டவங்க சில பேர் மருந்து எடுத்துக்கும்போது ஒரு மாதிரி சூதாட்டத்துக்கு அடிமையாயிடுறாங்க. டோபமைன் மருந்து மூளையை தூண்டி சூதாட்ட ஆசையை அதிகப்படுத்துது. இது ஒரு வினோதமான பக்க விளைவு. மூளையின் ரகசியங்கள் இன்னும் முழுசா நமக்கு புரியல.